வணக்கம். இன்னைக்கு நாம பார்க்க போற திருப்புகள் திருப்பரங்குன்றத்தில் இருக்கக்கூடிய முருகப்பெருமான் மீது பாடப்பெற்றது. இந்த திருப்புகள்ல அருணகிரிநாதர் தாம் முன் செய்த பாவங்கள் எல்லாம் அழியணும் அப்படின்னும் அந்த பாவங்களை மன்னிச்சு தனக்கு திருவருள் புரியணும் அப்படின்னு முருகன் கிட்ட கேட்கிறாரு. நாம செய்த பாவங்களை முருகன் மன்னிக்கிறதுக்காக இந்த பாடலை பாடலாம். இந்த பாடல்ல திருவிளையாடல்ல நடந்த ஒரு கதையும் குறிப்பிடுறாரு. இந்த பாடல்ல மதுரை மீனாட்சி அம்மனுக்கும் சொக்கநாதருக்கும் முருகனோட அம்சமா பிறந்த உக்கிரபாண்டியனை பத்தி குறிப்பிடுறாரு. அந்த கதைகளை நம்ம பாடலை பார்த்துட்டு அதுக்கப்புறம் வாங்க இப்ப இந்த பாடலை பார்க்கலாம். கனகம் திரள்கின்ற பெருங்கிரி தனில் வந்து தகந்தகன் என்றெடு கதிர்மிஞ்சிய செண்டை எரிந்திடு கதியோனே கடமிஞ்சி அனந்த விதம் புனர் கவளந்தனை உண்டு வளர்ந்திடு கரியின் துணை என்று பிறந்திடு முருகோனே பனகந்துயில்கின்ற திறம்புனை அடல் முன்பு கடைந்த பரம்பரர் படரும் புயல் என்றவர் அன்புகொள் மருகோனே பல துன்பம் உழன்று கலங்கிய சிறியன் புலையன் கொலையன் புரிபவம் என்று கழிந்திட வந்தருள் புரிவாயே அனகன் பெயர் நின்று உருளும் திரிபுரமும் திரிவென்றிட இன்புடன் அழலுந்த தகுந்திரள் கொண்ட புதல்வோனே அடல் வந்து முழங்கிடும் பறை டுடு டுண்டுடு டுண்டுடு டுண்டென அதிர்கின்ற அண்ட நெறிந்திட வருசுரர் மனமும் தளர் சென்றிட அன்றவர் உடலும் குடலும் கிழி கொண்டிட மயில் வென்றனில் வந்தருளும் கணபெரியோனே மதியும் கதிரும் தடவும் படி உயர்கின்ற வனங்கள் பொருந்திய பலம் ஒன்றும் பரங்கிரி வந்தருள் பெருமாளே. வாங்க இப்ப இந்த பாடலுடைய பொருளை பார்க்கலாம். கனகம் திரள்கின்ற பெருங்கிரி தங்கம் திரண்டு சேர்ந்து இருக்கக்கூடிய மேருமலையை தனில் வந்து தகன் என்றெடு அந்த மலைக்கு வந்து தகதக என்று மின்னக்கூடிய கதிர் மிஞ்சிய செண்டை எரிந்திடு கதியோனே சூரிய கதிரை கூட மிஞ்சக்கூடிய ஒளியோடு இருந்த தங்க செண்டை அதாவது பொன் பிரம்பை எரிந்து அதனால் அடித்த கதியோனே கதியாக இருப்பவனே கடமிஞ்சி அனந்த விதம் புனர் கடமிஞ்சியம்னா மதம் அதிகமான அனந்த விதம் புனர் அப்படின்னா பல வகையான பஷணங்களை உணவு பதார்த்தங்களை கவளந்தனை உண்டு வளர்ந்திடு இது எல்லாத்தையுமே கவளமாக உண்டு வளர்ந்த கரியின் துணை என்று பிறந்திடு முருகோனே யானை முகத்தானாகிய விநாயகனுக்கு இளையவனாக பிறந்த முருகனே பனகந்துயில்கின்ற திறம்புனை ஆதிசேஷன் மீது அருதியில் இருக்கக்கூடிய திறம்புனை திறமை உள்ள வல்லமை உடையவருமான கடல் முன்பு கடைந்த பரம்பரர் ஒரு காலத்தில் கூர்மாவதாரத்துல கடலை கடையறதுக்கு தானே ஒரு ஆதாரமாக இருந்த படரும் புயல் என்றவர் அன்புக்குள் மருகோனே படர்ந்து இருக்கக்கூடிய புயல் அதாவது மேகத்தினுடைய வண்ணத்தில் இருக்கக்கூடிய பெருமாளின் அன்புக்குரிய மருமகனாக இருப்பவனே பல துன்பம் உழன்று கலங்கிய பல வகையான துன்பங்களை அனுபவிச்சு கலக்கத்தில் இருக்கக்கூடிய சிறியன் புலையன் கொலையன் அற்புணமா இருக்கக்கூடியவன் புலையனாக இருப்பவன் கொலையனாக இருக்கக்கூடிய நான் புரிபவம் என்று கழிந்திட வந்தருள் புரிவாயே இவ்வளவு நாட்களா நான் செய்த பாவங்கள் எல்லாம் இன்னையோடு அழிந்து போக நீ எனக்கு முன்னாடி வந்து எனக்கு அருள் புரிய வேணும். அனகன் பெயர் நின்று பாவம் இல்லாதவன் அப்படிங்கிற பெயர் நிலைத்து நிற்க உருளும் திரிபுரமும் திரிவென்றிட எப்போதுமே சுத்திக்கிட்டே இருக்கக்கூடிய திரிபுரத்தையும் வெற்றி கொள்ளக்கூடிய இன்புடன் அழலுந்த அக்னி தேவனே ரொம்ப மனசு உவந்து அந்த திரிபுரங்களை பிடித்து கொள்ளும் விதமாக நகுந்திரள் கொண்டவர் புதல்வோனே நகும் அப்படின்னா சிரிக்கிறது சிரித்தே அந்த திரிபுரத்தையும் எரித்த சிவபெருமானின் மகனே அடல் வந்து முழங்கிடும் பறை வலிமையோடு வந்து முழங்கக்கூடிய பறை வாத்தியங்கள் டுடு டுண்டுடு டுண்டுடு டுண்டென அப்படின்னா அந்த பறை வாத்தியத்தினுடைய ஒடி அதிர்கின்ற அண்ட நெறிந்திட அண்டம் எல்லாம் வந்து ஒன்னோடொன்னு கூட்ட மிகுதியால அப்படியே நெரிச்சுக்கிட்டு பக்கம் பக்கமா இருக்கான் அதுவும் உலகமும் அதிர வருசுர மனமும் தழல் சென்றிட போருக்கு வந்த அசுரர்கள் இருக்காங்க இல்லையா அவங்களுடைய மனசுல தழல் வந்து நிக்குதான் அப்படின்னா என்ன பயம் வந்து நிக்குதான் அன்றவர் உடலும் குடலும் கிழி கொண்டிட அப்போ அவங்களோட உடலும் சரி குடலும் சரி கிழியும்படியாக மயில் வென்றனில் வந்தருளும் மயில் முதுகின் மேல் வந்தருளிய கணபெரியவனே பெருமை உடையவனே மதிப்பு உடையவனே மதியும் கதிரும் தடவும்படி சந்திரனும் சூரியனும் உரசிக்கொண்டு செல்லும்படியாக இருக்கின்ற உயர்கின்ற வனங்கள் பொருந்திய உயர்ந்து நிற்கக்கூடிய மரங்கள் வனங்கள் எல்லாம் நிறைந்திருக்கிற வளமொன்று பரங்கிரி வந்தருள் பெருமாளே வளமை நிறைந்த திருப்பரங்குன்றத்தில் எழுந்தருள் இருக்கும் பெருமாளே. இந்த பாடல்ல அருணகிரிநாதர் கனகம் திரள்கின்ற பெருங்கிரி தனில் வந்து தகன் என்றெடு கதிர் மிஞ்சிய செண்டை எரிந்தெடு கதியோனே அப்படின்னு குறிப்பிடுறாரு இல்லையா. அந்த இடத்துல வந்து முருகனுடைய அம்சமாக மதுரை மீனாட்சி அம்மனுக்கும் சொக்கநாதருக்கும் மகனாக வந்து அவதரித்த உக்கிரபாண்டியனை குறிப்பிடுறாரு. அவரு முருகனுடைய அம்சத்துல பிறந்தவர். சிவபெருமானோட 64 திருவிளையாடல்கள்ல மேருவி செண்டால் எடுத்த படலம் அப்படிங்கிறது 15வது படலம். தன்னுடைய பாவங்களை மன்னிக்க சொல்லி கேட்கிற இந்த பாடல்ல ஏன் இந்த நிகழ்ச்சியை பத்தி
குறிப்பிடுறாரு அப்படிங்கறத பத்தி பார்க்கலாம். இப்போ உக்கிரபாண்டியன் அகத்தியர் சொன்ன மாதிரி சோமவார விரதத்தை மேற்கொள்றாரு. அதனுடைய பலனா அழகான ஒரு மகன் பிறக்க அவனுக்கு வீரபாண்டியன் அப்படிங்கிற பேரும் சூட்டுறாரு. நல்ல முறையில் ஆட்சியும் பண்ணிட்டு இருக்காரு. கோள்களின் மாறுபாட்டால மதுரையில மழை வளம் குன்றி பஞ்சம் ஏற்பட்டது. மக்களுடைய துன்பத்தை போக்குறதுக்காக உக்கிரபாண்டியன் திருக்கோவிலை அடைஞ்சு சொக்கநாதரை மீனாட்சி அம்மனை வேண்டி பூஜை பண்றாரு. அன்னைக்கிரவு உக்கிரபாண்டியனோட கனவுல சொக்கநாதர் சித்தர் வடிவுல வர்றாரு. ஏறுமலை ஏராளமான பொண்ணும் பொருளையும் தன்னகத்துல வச்சிருக்கு. ஆனா அந்த மலை செல்வ செழிப்பினால அகங்காரத்துல இருக்கு. நீ அந்த மலையை நான் சுந்தரபாண்டியனா இருந்து கிட்ட கொடுத்தேன் இல்லையா, அந்த பொன் செண்டால அதாவது பொன் பிரம்பால அடித்து அதனோட அகந்தியை அழிச்சு அதுகிட்ட இருக்க பொருளை வாங்கிட்டு வந்து மக்களோட துயரத்தை போக்கு அப்படிங்கிறாரு. வேணுங்கிற பொருளை வாங்கினதுக்கு அப்புறமேலு பாண்டிய நாட்டோட சின்னத்தை அந்த இடத்துல பொறிச்சிட்டு வா அப்படின்னு சொல்லி அனுப்புறாரு. ஆனா நீ அதுக்கு மேற்கொள்ற பயணம் ரொம்ப கடினமா இருக்கும் அப்படிங்கிற அறிவுரையும் சொல்றாரு கனவுல. உக்கிரபாண்டியன் மீனாட்சி அம்மனும் சொக்கநாதரையும் வணங்கிட்டு அவருடைய பயணத்தை துவங்குறாரு. காசி அடைஞ்சு அங்க விஸ்வநாதரையும் விசாலாட்சியும் வணங்கிட்டு மேருமலை அடையிறாரு. அங்க போய் மேருமலை அழைக்க உக்கிரபாண்டியன் அழைத்தும் வராதனால கோபத்தோட சிவபெருமான் கொடுத்த பொன் செண்டு அப்படிங்கிற பொன் பிரம்பால மேருமலை ஓங்கி அடிக்கிறாரு உக்கிரபாண்டியன். செண்டுனால அடிபட்ட மேருமலை வழியாட துடிக்குது. அதை சுத்தி இருக்க இடங்களும் நடுநடுங்குது. அதுக்கப்புறம் தான் மேருமலை 4 தலைகளோடையும் 8 தோள்களோடையும் வெண்ணிற கொடையோட அவர் முன்னாடி வந்து நிக்குது. நீ எதுக்காக காலம் தாழ்த்தி வந்த அப்படின்னு கேட்குற உக்கிரபாண்டியன் கிட்ட அந்த மலை, எனக்கு அசையும் உருவம் அசையா உருவம் 2 உருவம் இருக்கு. அதுல நான் ஒவ்வொரு நாளுமே அசைறு வடிவத்துல ஆகாய மார்க்கமா போய் சொக்குநாதரி மீனாட்சி அம்மனை தரிசனம் பண்ணிட்டு வருவேன். ஆனால் ஒரு பெண்ணின் மேலே ஏற்பட்ட ஈர்ப்பின் காரணமா நான் பறக்கிற சக்தி இழந்ததோட அறிவு மயக்கத்துல சோமசுந்தரி மீனாட்சி அம்மனை வழிபடவும் மறந்துட்டேன். என்கிட்ட செல்வம் அதிகமா இருக்கு அப்படிங்கிற காரணத்தினாலதான் நான் காலம் தாழ்த்தி வந்தேன், என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு மேருமலை தான் செய்த தவறை ஒத்துக்கிட்டு மன்னிப்பு கேட்டுட்டு நீங்க எதுக்காக இங்க வந்தீங்க அப்படின்னு கேக்குறான். மக்களுடைய துயரை போக்குறதுக்காக இங்க இருக்கிற பொண்ணை வாங்கிட்டு போறதுக்காக வந்தேன் அப்படின்னு உக்கிரபாண்டியன் சொல்லவும், இந்த மலையில மாசுள்ள பகுதி மாசு இல்லாத பகுதின்னு 2 இடம் இருக்கு. அதுல மாசு இல்லாத இடத்துல சூரிய ஒளி போல ரொம்ப தூய்மையான ஒரு பாகம் இருக்கு. நீங்க விரும்பி வந்திருக்கிற அந்த பொன் பாறைகளால மூடி பாதுகாப்பா வைக்கப்பட்டிருக்கு. நீங்க அந்த இடத்துல போய் எடுத்துக்கலாம் அப்படின்னு அந்த இடத்த சுட்டி காட்டவும் செய்யறான். அந்த இடத்துக்கு போய் தேவைப்படுற பொண்ணையும் பொருளையும் எடுத்துக்கிற உக்கிரபாண்டியன் பாண்டிய நாட்டோட சின்னத்தை பொறிச்சு தன்னோட படைகளோட அங்கிருந்து புறப்பட்டு மதுரைக்கு வந்து சேர்றாரு. தன்னுடைய தாய் தந்தையை வணங்கிட்டு அங்க இருக்கிற பொண்ணையும் பொருளையும் மக்களுக்கு கொடுத்து அவங்களுடைய துன்பத்தையும் தீர்க்கிறாரு. சிவபெருமானோட திருவருளால மீண்டும் பாண்டிய நாட்டுல மழை பெய்து வளங்கள் பெருகுது. மேருமலை எப்படி தான் செய்த பாவங்களுக்கான மன்னிப்பு கேட்டதோ அதே மாதிரி நம்மளும் முருகன் கிட்ட நாம செய்த பாவங்களுக்கான மன்னிப்பு கேட்டு இன்னையோட அந்த பாவங்கள் தொலையணும் அப்படின்னும் முருகனுடைய அருள் நமக்கு கிடைக்கணும்னு இந்த பாடல் நம்ம பாடலாம்.